இப்போ வந்து கரும்பு சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய யானைகள் வந்து ரோட்லேயே நிற்குதான். லெப்பர்டு வந்து இங்கே தான் வந்து உட்காந்துருக்குமா. 3 நாளைக்கு முன்னாடி விடிகால ஒரு 6 மணிக்கு 5:50 உள்ள வரும்போது நம்ம 3 யானையா இல்லை ஒரே யானை? ஒரு யானை தான். டஸ்கரா? ஆமாம் ஆமாம். சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா இது சிறுத்தைகள் அதெல்லாம் வந்து போயிட்டு இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாம் அடுத்த ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இடத்த தேடி போயிட்டுருக்கோம். எந்த இடத்துக்கு வந்து போகிறோங்கிறத மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப பசியில் இருக்கேன், கொலை பசியில். அதனால் ஒரு நல்ல ஹோட்டலாக, போன வாட்டி அப்படி தான் ஒரு நல்ல ஹோட்டல்னு ஆரம்பித்து யூடியூப்பு கூகுளெல்லாம் பெரிய லெவலில் சர்ச் பண்ணி ஒரு ஹோட்டலை கண்டுபிடிச்சி சந்து புந்துலெல்லாம் பூந்து போய் உட்காந்து சாப்பிட்டோன்னா வெறுத்து போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இந்த வாட்டி, ஆனால் அதே ஏரியா ஆத்தூர் பக்கம் தான் போயிட்டுருக்கேன், சின்ன சேலத்தை தாண்டி. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக அந்த டயத்து தான் வந்து நமக்கு செட் ஆகுது. காலையில் வந்து ஒரு 4:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:30 ஆக போகுது. ஸோ பார்ப்போம் இந்த மெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு. ஆமாம், அது பழைய மைதிலி, இது புது மைதிலி. அது ரைட் சைடு போகிறவங்களுக்கு, இது லெஃப்ட் சைடு போகிறவங்களுக்கு. இது மைதிலி மிக்ஸ் காதலி. ஃபஸ்ட்டு டைமாக ட்ரை பண்ணுறோம் மைதிலி மெஸ்ஸில். இவர்கிட்ட கேட்போம் என்ன சொல்கிறாருன்னு புரியலையே. இப்படி போயிட்டு வர சொல்கிறாரா? மைதிலி மெஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும் நாம. ஒவ்வொரு வாட்டியும் கரெக்டாக நாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டயத்தில் இந்த சேலம் ஆத்தூர் சைடில் வந்து கிராஸ் ஆகிற மாதிரி இருந்தது. போன வாட்டி ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். அது பேர் சொல்ல நான் விரும்பலை. போன வாட்டி அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். யூடியூப்பில் ரொம்ப ஆகா ஓஹோன்னு ரொம்ப ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஆனால் அங்கே போய் சாப்பிட்டா ரொம்ப மோசமாக இருந்தது. சுத்தமாகவே எனக்கு பிடிக்கல. சரி, அதே மாதிரி இந்த வாட்டி அமைஞ்சிட போகுது. ஏற்கனவே இன்னொரு ஹோட்டலில் சேலத்தில் நான் சாப்பிட்ருக்கேன். அப்பையும் வந்து இந்த பெல்ட்டில் அந்த ஹோட்டல்லையும் நல்லா இல்லை. ஸோ அதனால் சரி இந்த வாட்டி நம்ம இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு, இந்த மைதிலி மெஸ் ரொம்ப ஃபேமஸ், நிறையா யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. போயிட்டு நம்ம இட்லியும் நாட்டுக்கோழி கிரேவியும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். கிரேவி வந்து நல்லா தான் இருந்தது. பீஸ் தான் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ரொம்ப எலும்பாகவே இருந்தது. நாட்டுக்கோழி பிராய்லரோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எலும்பாக இருக்கும். இருந்தாலும் இதில் வந்து பீஸும் கம்மியாக இருந்தது, ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, ஒரே எலும்பாகவே இருந்தது. அது ஒன்று தான் நமக்கு டிசப்பாயின்மெண்ட். மற்றபடி டேஸ்ட் வைஸ் வந்து ஓகேவாக தான் இருந்தது. நாம் ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல சாப்பிட்டோம். இது எல்லாமே நம்ம யூடியூப் உபயோகம்தான். யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி, ஏன்னா ஆத்தூரை கிராஸ் பண்ணுறதுனால ஆத்தூர் பக்கத்தில் எது பெஸ்ட் ஹோட்டல் இருக்குதுன்னு தேடினப்ப இந்த மைதிலி ஹோட்டல் பற்றி நிறைய போட்டிருந்தாங்க. போன வாட்டி இப்படி தான் ஆத்தூர் பக்கத்தில் எம்ஜிஆர்னு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். அதுலேயும் ரிவ்யூ ஆகா ஓகோன்னாங்க. சரி சாப்பிட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளாரெலாம் போனோம். கடைசியில் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. ஆனால் இந்த மைதிலி வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது. அதாவது ஆத்தூரை வந்து ஜஸ்ட்டு தாண்டின உடனே இருக்குதுன்னு நினைக்கிறேன், கிராஸ் பண்ண உடனே. ஸோ மெயின் ரோட்லேயே இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ரோட்டுக்கு லெஃப்ட் சைட்லேயே இருக்குது, ரைட் சைட்லேயே இருக்குது. எந்த சைடு வந்தீங்கனாலும் டேரெக்ஷனில் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம், ஆப்போசிட் டேரெக்ஷனில். ஸோ நான் ஆக்சுவலி இட்லி தான் கேட்டிருந்தேன். இட்லி ஆறிடுச்சு, அதனால் கல் தோசை வாங்கி சாப்பிட்டேன். மட்டன் ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தோம். மட்டன் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் காலி ஆகிடுச்சான். போட்டி தலைக்கறி இன்னும் ரெடி ஆகலைன்னாங்க. சரி மட்டனாவது கொண்டு வாங்கன்னா மட்டனும் முடிஞ்சிடுச்சுன்னாரு. சரி நாட்டுக்கோழி தான் இருக்குன்னாரு. சரி நாட்டுக்கோழி சாப்பிட்டோம். நாட்டுக்கோழி கிரேவி நல்லா இருந்தது. ஆனால் நார்மலான கிரேவி இட்லி தோசைக்கு பரோட்டாக்குலாம் கொடுக்குறாங்க, அது நல்லா இல்லை. அப்புறம் மட்டன் கிரேவின்னு தனியாக இன்னொன்று ஒரு கப்பில் கொண்டு வந்து கொடுத்தாரு, அது பரவாயில்ல. ஸோ ஆக மொத்தம் ஓகே. ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கிரேவி வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க.
கல் தோசை வந்து 30 ரூபா, இட்லி 20 ரூபா. ரேட்டு ப்ரைஸ் வைஸ் ஓகே தான், பட் குவான்டிட்டி கொஞ்சம் நாட்டுக்கோழி வந்து பீசஸ் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி ஃபீலாக இருந்துச்சு. அது கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஆகாவுக்குன்னு என்னால் சொல்ல முடியாது, பட் ஓகே, ஒரு வாட்டி ட்ரை பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. இந்த சைடு வந்தீங்கன்னா கூட நெக்ஸ்ட் டைம் வந்தால் கூட நம்ம வேறு ஏதாவது ஐட்டம் சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த காணொளி பார்த்துட்டு இருக்கிற யாராவது இங்கே லோக்கலில் உள்ள ஆளுங்களாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இந்த சைடில் யாராவது சாப்பிட்ருந்தீங்கனாலும் சரி, இந்த சைடில் ஏதாவது பெஸ்ட்டு ஹோட்டல் அப்படின்னு ஏதாவது நான்வெஜ் ஹோட்டல் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாம் பவானியிலேருந்து சத்தியமங்கலம் போகிற வழியில் இடையில பிரேக்குக்கு ஒரு இடத்துல நிறுத்தினோம். மில்கி மிஸ்ட் அவங்களுடைய டைரக்ட் அவுட்லெட் ஒன்று இருந்தது. சரி, அந்த அவுட்லெட்டில் போய் ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு உள்ளார போனோம். இதுக்கு முன்னாடி இந்த மில்கி மிஸ்ட் அவுட்லெட்டுக்கு போனது கிடையாது, ஃபஸ்ட்டு டைமாக. நல்லா இருந்தது, ரொம்ப டீசெண்டாக இருந்ததுனால சரி உள்ளுக்குள்ளார போய் அப்படி என்ன தான் இருக்குது, ரேட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம். நார்மலாக விற்கக்கூடிய பொருளுக்கெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஆனால் அவங்களுடைய ப்ராடக்ட் அது பார்த்திங்கன்னா எம்ஆர்பியை விட 10% டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து எல்லாமே பார்க்கல. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு டைமாக அந்த மில்கி மிஸ்ட்டில் வந்து இவ்வளோ ப்ராடக்ட் வந்து அவங்க தயார் பண்ணுறாங்களாங்கிறது அங்கே போனதுக்கப்புறம் தான் நமக்கே தெரிஞ்சுது. அவங்களுடைய ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் அவங்களோட ப்ராடக்ட் மட்டும்தான் அங்கே இருந்தது. பால்கோவாலாம் கூட போடுறாங்கிறத எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. நான் ஐஸ்கிரீம் மட்டும் டேஸ்ட் பண்ணேன். 10% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாங்க. அதாவது ஆக்சுவல் காஸ்ட்டு 55 ரூபா, ஆனால் நமக்கு வந்து 49 ரூபா தான் வந்து போட்டாங்க. நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மில்க் மிஸ்ட் கஃபே வந்து இடையில இருந்தது. அங்கே வந்து ஜஸ்ட்டு ஸ்நாக்ஸ். நான் என்ன ஐஸ்கிரீம் தான் சாப்பிடுவேன், டீ காஃபி சாப்பிடாததுனால. அவர் நம்ம நண்பர் ஜெகதீஷ் வந்துருக்கிறாரு. ஸோ இறங்கி நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோங்கிற விஷயத்த உங்களுக்கு நான் சொல்லவே இல்லை. இதை உங்களுக்கெல்லாம் பழக்கப்பட்ட இடம் தான், அதனால் சஸ்பென்ஸ் வைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நம்ம சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஹாசனூர் வழியாக நம்ம ரீசெண்டாக கூட போயிட்டு வந்தோம். ஆனால் ஹாசனூரில் தங்கலை, பட் அதனால் இந்த வாட்டி போய் தங்குவோம் அப்படின்னு சொல்லி போகிறோம். இப்போ வந்து கரும்பு சீசன் அப்படிங்கிறதுனால நிறைய யானைகள் வந்து ரோட்லேயே நிற்கிதான். பாருங்கள், போகிறப்பெல்லாம் வந்து ஏத்தாப்புல வண்டி கரும்பு லாரி வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. இதை கூட ஒன்று வருது பாருங்கள். ஸோ அதனால் கரும்பு வண்டி வந்து கண்டினியூவாக வருது. கரும்பு வண்டியை மறித்து யானைகள்லாம் நிறைய கரும்பு சாப்பிடுது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் வந்தது நமக்கு. அதனால் அந்த கம்ப்ளைண்ட் பேரில் விசாரிக்கிறதுக்காக தான் நம்ம இப்போ சத்தியமங்கலம் போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம போகிறப்ப இது வராது, அது வேறு விஷயம். பார்ப்போம், கீழே ஏதாவது பண்ணாரிக்கிட்டே நிறையா நிற்கிதுன்னு தான் சொல்கிறாங்க. பண்ணாரிக்கிட்ட ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பண்ணாரி உள்ளார நுழைய போகிறோம், அதாவது பண்ணாரி கோயில்கிட்ட வந்துட்டுருக்கோம். இனிமே பார்த்தீங்கன்னாலே ஃபாரஸ்ட் தான். அந்த சைட்லாம் பாருங்கள், அந்த சைட்லாம் ஃபாரஸ்ட் தான். இந்த வாட்டி ஹாசனூரை சூஸ் பண்ணி நம்ம வர்றதுக்கான முக்கிய காரணமே இப்போ கரும்பு சீசன் அப்படிங்கிறதுனால தான். கரும்பு சீசனுங்கிறதுனால யானைகள் வந்து நிறைய இந்த பண்ணாரி செக் போஸ்ட்லேயும் நிற்கிது. அது மட்டும் இல்லாமல் மேலே ஹாசனூர்லேயும் நிறைய யானைகள் வந்து லாரியை மறித்து கரும்பை பிடுங்குறது இதெல்லாம் வந்து டெய்லி வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. அதனால் இந்த வாட்டி நம்ம ஹாசனூரை சூஸ் பண்ணி அங்கே போய் ஸ்டே பண்ணி ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போகிறோம். யானைகள் மட்டும் இல்லாமல் சமீப காலமாக சிறுத்தைகளோட நடமாட்டமும் இங்கே அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைனாவும் வந்து இங்கே தென்படுறாப்புல சொல்கிறாங்க. அதனால் போகிற வழியில் ஏதாவது இருக்காங்கிறதுக்காக 2 சைடும் பார்த்துக்கிட்டே போனோம். பொதுவாக இந்த பண்ணாரிலேருந்து திம்பம் ஏறுறதுக்குள்ளார அந்த ரூட்லேயே வந்து நிறைய சிறுத்தைகளை வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் புலிகளை கூட சில வீடியோவில் பார்த்துருக்குறேன், ரோடை கிராஸ் பண்ணி போகிறத. அதுவும் பகல் நேரத்திலே வந்து போகும். அதனால் பகல் நேரத்தில் வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம சொல்ல முடியாது. சம்டைம் நமக்கு போகும்பொழுது நமக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம்.
பொதுவாக இந்த பண்ணாரியிலேருந்து திம்பம் வரைக்குமான மலைப்பாதையில் நமக்கு சேலஞ்சிங்கான நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா கனரக வாகனங்கள் அதிக அளவில் போகிறதுனால அடிக்கடி பிரேக் டவுன் ஆகி இந்த சாலையிலே நின்றுடும். அப்படி இந்த மலைச்சாலையில் நிற்கும்போது பர்டிகுலராக இந்த பெண்டில் போய் நின்றுக்கும். அந்தமாரி சமயத்தில் இந்த காட் செக்ஷன் ஃபுல்லாகவுமே கம்ப்ளீட்டாக டிராஃபிக் ஜாம் ஆகி கொஞ்சம் கூட நகரவே முடியாத அளவுக்கு இருக்கும். சில சமயம் ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ அதுதான் ஒரு பயம். அதனால தான் வந்து ஈவினிங் டைமாக இருந்ததுன்னா இதுமாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்னிங்லேயும் இருக்குது. அதனால தான் நாங்கள் நண்பகல் நேரத்தில் இங்கே கிராஸ் பண்ணதுனால இந்த மாதிரி டிராஃபிக் ஜாம் இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக வந்து மேலே போய் சேர்ந்தோம். நாம் ஒரு 2:30 மணிக்கெலாம் ஹாசனூர் வந்துட்டோம். லஞ்சு சரி மேலே போய் பாமான்னு ஒரு ஹோட்டலில் நீங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துனா தெரியும், அங்கே தான் நம்ம ரெகுலராக சாப்பிடுவோம். ஸோ அதனால் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டுடலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு காரை நிறுத்திட்டு உள்ளுக்குள்ளார போய் மதியம் லஞ்ச் அங்கே முடித்தோம். இந்த பாமா ஹோட்டலோட பேக் சைடில் தான் நாம் தங்க போகிற அந்த ரெசார்ட் இருக்குது. புல் அண்ட் புஷ் ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் தான் இன்றைக்கி நாம் ஸ்டே பண்ண போகிறோம். ஏற்கனவே நாம் ஒரே ஒரு வாட்டி நம்ம அந்த ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய இந்த ரெசார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே வைல்டு அனிமல்ஸ் வரக்கூடிய ஒரு இடம் தான். அதாவது வாய்ப்பு இருக்குது, பட் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளால் பார்க்க முடியுமான்னு கேட்டால் அது நோ கேரண்டி. பொதுவாக இந்த பாமா ஹோட்டலில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் 2 இட்லி வாங்கினா கூட ஒரு சூப்பரான இலையை போட்டு அதில் நமக்கு சர்வ் பண்ணுவாங்க. அது உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பொதுவாக எனக்கு இந்த மாதிரி தலவாழை இலையில் மீல் சாப்பிட்றதுங்கிறது ரொம்பவே பிடிக்கும். இங்கே பாமாவில் வந்து ரேட் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். இப்போ சிலிண்டர் விலை ஏறினோன்னா கொஞ்சம் ரேட் ஏறி இருக்குதுன்னு நினைக்கிறேன். மீல்ஸ் வந்து 120 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. மற்றபடி இங்கே சாப்பாடெலாம் வந்து நல்லா தான் இருக்கும். நாம் எப்போ போனாலும் இங்கே தான் வந்து சாப்பாடு டிஃபன் எல்லாமே சாப்பிடுவோம். நாம் லஞ்சை முடிச்சுட்டு அடுத்தது செக்இன் ஆகிறதுக்காக நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்கோம். அதாவது மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒரு 100 மீட்டருக்குள்ளே தான் வந்து அந்த ரெசார்ட் வந்து அமைஞ்சிருக்கு. அதாவது பாமா ஹோட்டலுக்கு அப்படியே பேக் சைடில் தான் இது இருக்குது. அதாவது ஃபாரஸ்ட்டை ஒட்டினாப்பில் இருக்கிறதுனால இங்கே வைல்டு அனிமல்ஸ் மூவ்மெண்ட்டுங்கிறது பெட்டராகவே இருக்கும். அதாவது நம்ம ரெகுலராக இங்கே பார்ப்போம்னு கேரண்டியாக சொல்ல முடியாது. அதே சமயம் நம்ம ரெசார்ட்டுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெப்பர்டு மூவ்மெண்ட் அதிகமாக உள்ள பகுதி, அதாவது ஃபாரஸ்ட் ஏரியா. அதனால் சிறுத்தை, யானைகள் இதெல்லாம் வந்து வரக்கூடிய இடம்தான். பொதுவாக இந்த ரெசார்ட்குள்ளார குரங்குகள் அதிகமாக இருக்கும். அதுமாரி நாயும் அவங்க வளர்க்குறாங்க. ஆனால் நாய் எதுவும் பண்ணாது. குரங்குகள்கிட்ட தான் நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளியில் நம்ம ரூமுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா எதையுமே வச்சிடக்கூடாது. வச்சிங்கன்னா அடுத்த செகண்டே வந்து தூக்கிட்டு போயிடும். இப்போ உங்களுக்கு நம்ம தங்க போகிற ரூம் வந்து எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ரூம்குள்ளார நுழையும் போது வெளியில் வந்து ஒரு போர்ட்டிகோ ஏரியா மாதிரி இருக்குது. அங்கே டேபிள் சேர்லாம் இருக்குது. நாம் ஃப்ளை கேச்சருங்கிற ஒரு ரூமில் தான் வந்து தங்கியிருந்தோம். ஒரு 3 பேர் தங்குற அளவுக்கு ஒரு டபுள் காட்டும் ஒரு சிங்கிள் காட்டும் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு டீசெண்டான ரூம் தான், நாட் பேட் அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி அங்கே ஜன்னல்லாம் வந்து 2 சைடு வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் சைடும் பார்த்துக்கலாம், பேக் சைடும் பார்த்துக்கலாம். ரூமில் ஏசிலாம் கிடையாது, ஃபேன் மட்டும்தான். ஆனால் உங்களுக்கு ஏசி தேவைப்படாது. கிளைமேட் வந்து ரொம்ப கூலாகவே இருந்தது. நாம் போன டயத்தில் கூலாக தான் இருந்தது. மேபி மே மாதத்தில் வந்து ஹாட்டாக இருக்குமா இல்லையான்னு தெரியல. ரூமை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாகவே இருந்தது. ரெஸ்ட் ரூம்லாம் பொறுத்த வரைக்கும் நீட்டாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ நாட் பேடு. ஸோ எந்த விதத்துலேயும் வந்து ரூமை குறை சொல்ல முடியாது. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய வாடகைக்கு இந்த ரூம் வந்து ஓகே அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த செவுரு உடஞ்சிருக்கு பாருங்கள், இது வழியாக தான் 2 நாளைக்கு முன்னாடி யானை வந்து அதை உடச்சிக்கிட்டு உள்ளுக்குள்ளார வந்துடுச்சா, அதாவது விடிய காலையில் வந்துடுச்சு அப்படின்னு அங்கே உள்ள கேர்டேக்கர் சொன்னார். அது மட்டும் இல்லாமல் சிறுத்தையும் ரெகுலராக வந்து இந்த மதில் சூழ் மேலே வந்து உட்காந்துருக்குமா. யானை வந்து ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளார வந்து இங்கே மூங்கில் தோப்பு வந்து நிறைய இருக்குது. அதனால் அதில் உள்ள மூங்கில் அரிசி இதெல்லாம் சாப்பிட்றதுக்காக உள்ளுக்குள்ளார வந்துருமா. ஸோ இன்றைக்கி நைட்டு ஏதாவது யானைகளோ இல்லை வேறு ஏதாவது அனிமல்ஸோ பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இந்த ரூமுக்கு ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க 2 பேர் தங்குறதுக்கு. இது வந்து ஓரளவுக்கு ரீசனபிளான ரேட்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொதுவாக வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லொக்கேஷனாக இருக்குது. ஹாசனூரில் ஒரு ப்ராப்ளம் வந்து என்னென்னா, பேச்சுலருங்க தான் வந்து நிறைய பேர் வருவாங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஃபேமிலியோடு போகும்பொழுது சில ரூம்கள் தான் வந்து நமக்கு ஆப்டாக இருக்கும். ஆனால் இங்கே கூட பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேச்சுலர் தான் வர்றாங்க. நீங்கள் ஃபேமிலியோட வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்துங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத. இந்த ரெசார்ட்குள்ளார ஒரு ஸ்விம்மிங் பூல் கூட இருந்தது. ஆனால் அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து சரியாக க்ளீன் பண்ணாமல் மேலே உள்ள மரத்துலேருந்து விழக்கூடிய இலை தழைகள்லாம் வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் இருந்தது. இன்னுமே க்ளீன் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. நம்ம பார்த்தப்ப வந்து நிறைய இலைகள் வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் இருந்தது.
யானை நிற்குதா செக் போஸ்ட்டில்? ஆனால் ரெகுலராக நிற்குதுல? இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தோம், மொபைல்லே இருக்கு, வீடியோ இருக்கு, வேணா பார்த்துக்குவோம். அதான் ரெகுலராக வந்துட்டு இருக்கு. நானும் இதில் தான் பார்த்துட்டு இருந்தேன் வீடியோவில். கரும்பு சீசனு, அது மட்டும் இல்லாமல் ஏரியாவில் வந்து மழை இல்லை, அதனால அதோட ஃபுட்டுக்கு தேவையானதுக்கு வந்து வெளியே வந்துட்டு இருக்கு அனிமல்ஸ் எல்லாம். திபெத்தியன் கேம்ப் சார். ஓ, திபெத்தியன் கேம்பா? கொள்ளைக்கால் ரூட்டில் இருக்கு அது. 35 கிலோமீட்டர்ஸ் இங்கிறது. ஜங்கல் ரைடு தான், ரோடு நல்லா இருக்கும், போயிட்டு வர்றது. இடையில ஒரு 25 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு பாட்டு, அதுக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் அவுட்டு கர்நாடகா. இங்கே ஏன்னா ஏதாவது உள்ளார வந்ததா சார்? உள்ளார வந்தது 2-3 நாளைக்கு முன்னாடி விடிகாலம் ஒரு 6 மணிக்கு வந்துச்சு. 5:50 உள்ளே வரும்போது, வெளியே போகும்போது ஒரு 6:10. அந்த நிமிஷத்தில் ஒரு 3 இது என்ன சொல்றது, இந்த மூங்கிலோட அந்த 3 எல்லாம் முடிச்சு கட்டிடுச்சு. பின்ன நம்ம 3 யானையா இல்லை ஒரே யானை? ஒரு யானை தான். டஸ்கரா? ஆமாம் ஆமாம். அப்படின்னு சைடில் இருக்க நம்ம காம்பவுண்ட் வால் ஒன்று ப்ரோக்கன் ஆயிடுச்சு. அங்கே சைடில் உடஞ்சிருக்கு அதுவா? எப்படி வர்றது? அங்கே ஒரு உடஞ்சிருக்கு, அந்த சைடு வழியாக வருமா? அந்த வழி தான் வந்தது தான். எப்பவுமே ரெகுலராக அந்த வழி தான் வர்றதா? ரெகுலராக வந்தது. அந்த வழி வந்ததே வழி தெரிஞ்சதுனால அப்படி தட்டி வச்சு வந்துருச்சு. உள்ள மூங்கில் இருக்கனால அதை கண்ணுக்கு எதிர்த்ததை பார்த்து ஒரு எதிர்பார்ப்பு உள்ள வந்துருச்சு. வந்ததுக்கு அதுக்கு என்ன முடியுமோ செஞ்சு வச்சு போயிடுச்சு, அவ்வளோதான். மற்றபடி நாங்கள்லாம் போராடல, சத்தம் போட்டால் மிச்சான்னு போயிடுச்சு, அவ்வளோதான். யானை மட்டும் தான் இங்கே வருதா இல்லை வேறு ஏதாவது? நம்ம சிறுத்தை சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா இது சிறுத்தைகள் அதெல்லாம் வந்து போயிட்டு இருக்குது. சைடில் தான் கிராஸ் ஆகி போகுங்க. சைடுலன்னா இங்கே இந்த சைடா? அந்த கீழே பள்ளத்துங்க சார். ஓ, இந்த பள்ளத்தில் இப்படி தான் போகும். ஆப்போசிட்டில் அப்படியே கிராஸ் ஆகி போகும். போயிட்டு பட் ஆனால் இங்கே நமக்கு பார்க்கறது நைட்டில் தெரியாது. நைட்டில் தான் போகுமா? ஆமாம், நைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்டம்ஸுக்கு வந்து குரங்குற சவுண்ட், குரங்கு கத்துறது தான். ஆமாம், சிறுத்தை போச்சு. யானை என்ன வந்தால் கூட குரங்கு சத்தம் போடாது. சிறுத்தையை கிராஸ் பண்ணிச்சுன்னா அதுக்கு சிம்டம்ஸ் எப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி நிறைய டைம் பார்த்துக்குறோம். அந்த மாதிரி சம் டைமில் வந்து சவுண்டு கிடச்சுன்னா நாங்கள் எங்கே தான் படுத்துருப்போம். சவுண்டு கேட்டு எழுந்திருவோம். எழுந்திட்டு வெளியே நாய் சவுண்டு போட்டுச்சுன்னா நாய் எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். நாய் சத்தம் இல்லாமல் குரங்கு மட்டும் இருந்துச்சு. நாய் தேட ஆரம்பிச்சிடும் நைட்டை, எங்கடா ஏதாச்சும் ஒன்று வந்து எடுத்து போயிடுச்சான்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கண்ணுக்கு பார்த்துட்டோம்னா இங்கே கூட நின்றுட்டு தான் பார்ப்பேன், வெளியெல்லாம் வரமாட்டான். ஆனால் உள்ளுக்குள்ளாரே வரும் சிறுத்தை. வாய்ப்புகள் உண்டு, உள்ள வந்ததில்ல. இருந்தாலும் ஒரு இது தானே. கையில் மொபைல் ஆப் இது கேமரா போட்டிருக்கோம், கேமரா ஆப்பும் மொபைலில் வச்சுக்கிறோம். அது என்ன சவுண்டு அந்த மாதிரி கேட்குதான்னு சொல்லி மொபைல் ஆப்பும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எந்த சைடு எல்லா சைடும் பார்த்துருக்கோம். 7 கேமரா இருக்குது. 7 கேமரா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன ரியாக்ஷன் சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வர்றது. அப்புறம் 6 மணிக்கு எழுந்துச்ச உடனே ஃபஸ்ட்டு தேட வேண்டியது எங்கள் நாய் தான். எத்தனை நாய் இருக்குன்னு எங்கே இருக்கானுங்க அவனை கூப்பிட்டு எடுத்து கண்ணு கூட பார்த்தோன்னே சரி நம்ம ஆளுங்க இருக்கானுங்க சொல்லி தான் இது பண்ணுவோம். இல்லை அப்படின்னா மிஸ்ஸிங்கு கூப்பிட்டு சவுண்டு கேட்டு எதுவும் ஒன்றும் வரல அப்படின்னா சேர்த்து முடிச்சு கட்டுது அப்படின்னு சொல்லி வருது. காலையில் 3 மணிக்கு எழுந்து வீட்டிலேருந்து ஒரு 4:30 மணிக்கு கிளம்பி இங்கே என்ன ஒரு 2:30 மணிக்கு வந்தோமா. 2:30 மணிக்கு வந்து பாமா ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு லஞ்சு நல்லா செம தூக்கம். ரூமில் வந்து ஒரு தூக்கத்தை போட்டுட்டு இப்போ தான் கிளம்பி சரி வெளியில் ஒரு ரவுண்டு போகலாம் அப்படி சொல்லி. நான் 2:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஆமாம், எனக்கு ஒரு 1 hour முன்னாடி நீங்கள் எழுந்திரிச்சிட்டிங்க. ஸோ அதனால் தூக்கம் வரும். பட் நைட்டு கண் முடிச்சு ஒரு பார்க்கலாம் இங்கே சைடில் ஏதாவது வருது அப்படின்ட்டு பார்ப்பலாம். நம்மளோட நேரம் இன்றைக்கி ஏதாவது மாட்டுதான்னு பார்ப்போம். ஏதோ சம்திங் கன்சர்வேஷன் வரும். வழக்கத்தை விட கரும்பு லாரிகளோட எண்ணிக்கை அதிகமாகவே போயிட்டு வந்துட்டு இருந்தது. சரி, நாம் இந்த கர்நாடகா பார்டர் இருக்குது, அந்த பார்டர்கிட்ட தான் எப்பயுமே வந்து யானைகள்லாம் வந்து வழிமறிச்சு. ஏன்னா அங்கே வந்து ஸ்பீட் பிரேக் மாரி இருக்கும், ஸ்பீட் பிரேக்கும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு செக் போஸ்ட் அப்படிங்கிறதுனால வண்டியெல்லாம் நிறுத்தி சில வாகனங்களுக்கு வரிகள்லாம் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. அதனால் எல்லா வண்டியும் அங்கே நிற்கிறனால ஈஸியாக வந்து லாரியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால இந்த யானைகள்லாம் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பிளான் பண்ணி அந்த இடத்துல தான் வந்து நிற்கும். நாம் ஒரு 4:30க்கெலாம் வந்து ரூம்லேருந்து கிளம்பி இப்போ அந்த இடத்துக்கு போனால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். பார்ப்போம் இன்றைக்கி ஏதாவது அங்கே நிற்கிதான்ட்டு. இன்கேஸ் பார்டர்கிட்ட நிற்கலனா கூட கர்நாடகாக்குள்ளார கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம பார்த்துட்டு வரலாம். செக் போஸ்ட் வந்தாச்சு. இந்த செக் போஸ்ட் தான் நிற்கிற செக் போஸ்ட்டு. வழக்கத்தை விட எல்லா வண்டியும் அணிவகுத்து நின்றுட்டு இருந்தது செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே. அதனால் ஓகே யானை தான் நிற்கிது போல் இருக்குது, அதான் எல்லா வண்டியும் நிற்கிது, அந்த இடத்துல டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஒன்றுமே காணோம்.
நார்மலாக அங்கே அந்த செக்கிங் ப்ராசஸ் இருந்ததுனால அதை முடிச்சுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாச்சு. ஆனால் சைடில் 2 சைடும் பார்த்தோம், யானைகள் எதுவுமே காணோம். சரி ஓகே, ஒரு ரவுண்டு நம்ம நேராக போயிட்டு நம்ம ஆக்சுவலாக அந்த தாளவாடி வந்து கட் ஆகும், அது வரைக்கும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும்போது கூட மேபி அதுக்குள்ளே யானை வரலாம் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். பார்த்தீங்கன்னா எப்படி எத்தனை லாரி இங்கே வரிசையாக நிற்கிது பாருங்கள், கரும்பு ஏற்றிட்டு வர லாரி. ஸோ இதுக்காக தான் அது இந்த இடத்துலையே வந்து நிற்கும். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ லாரி போயிட்டு வந்துட்டுருக்கு, யானைகளே ஒன்று கூட காணுமே அப்படின்ட்டு. யானை இருந்ததுன்னா கரும்பு வண்டியை பார்த்துட்டு விடாது. எங்கே யானை என்ன அங்கே கை காமிக்கிறாங்க? அங்கே நிற்கிது பாருங்க யானை, லெஃப்டில் ஓரம் கட்டுங்க. பெரிய கும்பலே இருக்குது. இருங்க கொஞ்சம் ரிவர்ஸ் வாங்க. கரெக்டாக சொல்லுங்கள் கொஞ்சம் மறைக்கிது, பின்னாடி வாங்க. தண்ணி நிற்கிதா? அப்படியே முன்னாடி போங்க. பின்னாடி வண்டி நிற்கிதுன்னா முன்னாடி போய்டுங்க. கொஞ்சம் முன்னாடி அப்படியே இருங்க. நாங்கள் போகும்போது ஒரு இடத்துல கூட்டமாக கார்லாம் நின்று இருந்தது, 2 வீலர்லாம் நின்று எங்கேயோ பார்த்துட்டு இருந்தாங்க. சரி என்னடா பார்க்குறாங்கன்னு லெஃப்ட் சைடில் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தா அங்கே ஒரு கூட்டமாக யானைகள் நின்றுட்டு இருந்தது. எப்படியும் ஒரு 8-9 யானை போல் அந்த இடத்துல நின்றுது. என்னென்னா கொஞ்சம் மரத்தோட மறைவில் வந்து அது நின்றுட்டு இருந்ததுனால கிளியராக வந்து நமக்கு விசிபிலிட்டி ஆகலை. சரி எப்படியும் அது வெளியில் வரும், இந்த கரும்பு லாரிக்காக கண்டிப்பாக வெளியில் வரும், ரோட் கிராசிங்காக தான் அங்கே நின்றுட்டு இருக்குன்னு சொல்லி நாங்களும் அங்கே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். டிராஃபிக் போகிற நேரத்தில் தண்ணி வந்துட்டே இருக்கு. அதோட ஃபேவரட் ஃபுட்லாம் இங்கே இருக்குது, அது அங்கேயே நிற்கிதுங்க எல்லாம். டென்னில் வைக்கணும். இல்லை அது 10க்கு மேலே வச்சாலே ஒரே மாதிரி தான் இருக்குது கிளாரிட்டி. 10க்கு கீழே வைக்கும்போது அப்படி வரல, டிஃப்ரெண்ட் எதுவும் தெரில பாருங்களேன். இல்லை நீங்கள் உங்களுக்கு இது கிளாரிட்டி தெரியாது, ஆனால் வீடியோவில் கிளாரிட்டி தெரியும். இது இருக்க மசனை குடி இருக்குல்ல, அது வந்து ரோட்டில் முடியும். யானைன்னா எல்லாருக்கும் ஒரு குதூகலம் தான். சரி அந்த யானைகள்லாம் வெளியில் வரும்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், அது வர்ற மாதிரி தெரியல. சரின்னு கொஞ்சம் தூரம் போயிட்டு கர்நாடகா ஏரியாவிலேயே அதுக்கப்புறம் திருப்பிட்டு ரூமுக்கு வரலான்னு சொல்லி ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது வேற ஒரு இடத்துல இன்னும் ஒரு 2 யானை ரோட்டுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. நீங்கள் கொஞ்சம் பின்னாடி இடம் இருந்தால் போங்க, குட்டி வருது. ரோட் கிராசிங்காக தான் வருது. விட மாட்டாங்க. பின்னாடி இடம் இருக்கா? இடம் ஒரு தாய் யானையும் அதோட குட்டியும் அங்கே நின்றுட்டு இருந்தது. அது நமக்கு சூப்பராக போஸ் கொடுக்குற மாதிரி அதோட துதிக்கையை தூக்கி காமிச்சிட்டு நின்றுட்டு இருந்தது. அது சரி ரோடு கிராசிங்காக தான் அங்கே நிற்கிது, கண்டிப்பாக வெளியில் வரும்னு சொல்லி நாங்களும் கொஞ்ச நேரம் அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் நிறைய வண்டிகள்லாம் வந்து அங்கே யானையை பார்க்கறதுக்காக அவங்கவுங்களும் வந்து யானை கிராஸ் பண்ணுற இடத்துல வந்து குறுக்க நிறுத்திட்டு இருந்ததுனால அதுவும் கிராஸ் ஆகாமல் ரொம்ப நேரம் அந்த ஒரே இடத்துலே வந்து நின்றுட்டு இருந்தது. ஏன்னா இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி பொதுவாக வந்து யானைகள் இந்த மாதிரி வைல்டு அனிமல்ஸ் இருந்ததுன்னா எல்லாரும் பார்க்குறதுங்கிறது சகஜம்தான்.
இருந்தாலும் இது மாதிரி கிராசிங்க்கு வரும்பொழுது கொஞ்சம் கேப் விட்டு நிறுத்துறாங்க அப்படின்னா அதுவும் வந்து என்ன பண்ணும், கிராஸ் பண்ணி போயிடும். அதுவும் என்ன பண்ணுச்சு, ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்னது, அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக ரோட்டு பக்கத்தில் வந்தது. சரி அது ரோடு எப்படியும் கிராஸ் பண்ணிடும் போல் இருக்கும் தான் நாங்களும் அவளோட வெயிட் பண்ணோம். கரும்பு வச்சிருக்காங்க. ரோடு பக்கத்தில் வரைக்கும் வந்தது. ஆனால் வண்டி வரிசையாக போயிட்டே இருந்தோன்னே அதால் ரோடு கிராஸ் பண்ண முடியல. ரோட்டு பக்கத்தில் வந்த அந்த யானை என்ன பண்ணுச்சு, திரும்பவும் சைடில் அப்படியே நேராக நடந்து போக ஆரம்பிச்சுது. அதனால தான் பார்த்து சேஃபாக கிராஸ் பண்ணுவாங்க. நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்தோம். பின்னாடியிலேருந்து ஒரு ஆள், பின்னாடி வந்த கார்லேருந்து வந்தாரா என்னன்னு தெரில, இறங்கி ரொம்ப வேகமாக நடந்து வந்தார். என்னடா பண்ண போகிறாருன்னு பார்த்தா அந்த யானைக்கு முன்னாடி போய் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காரு. என்ன எப்படி முன்னாடி போய் நின்று எடுக்கிறாரு பாருங்க. எது இதெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் பண்ணுறாங்க. பின்னாடி வந்தாரு அந்த வண்டிக்காரன், அந்த வண்டி தான். அந்த ஆளோட நல்ல நேரமாக என்னான்னு தெரியல, அந்த யானை வந்து நல்ல மூடில் இருந்திருக்கு. அதனால் அது ஒன்றுமே பண்ணலை. நாங்கள் இதை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா எங்களுக்கு பேக் சைடில் இன்னும் ஒரு 2 யானை நின்றுட்டு இருந்தது. இங்கேருந்து அங்கே ஒரு யானை நிற்கிது பாருங்க. 2 யானை நிற்கிறாங்க பின்னாடி. 2 யானை நிற்குது. ஆமாம், பின்னாடி 2 யானை நிற்கிது. ஆமாம், குட்டி ஒன்று பெருசு ஒன்று. எல்லாம் கிராசிங்காக தான் நிற்கிது. அது குட்டி வர பின்னாடி போயிடுச்சு, இல்லைன்னா அதுக்கு டக்குன்னு கிராஸ் ஆகிடும். குட்டி எங்கே போச்சு? நிற்குதா? அந்த 2 யானையும் கிராஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப நேரமாக வந்து ரோட்டுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தது.
லாரிலாம் வர இந்த கரும்பு லோடு ஏற்றிட்டு போன லாரிலாம் வந்து ஆரன் வந்து வேகமாக அடித்ததுனால அவங்களுக்கு என்ன பயனா, ரோட்டுக்கு வந்து நின்றுட்டு கரும்பு லாரியை மடக்கிட்டு கரும்பெல்லாம் எடுத்து போட்டால் என்ன பண்ணுறாங்கிற பயத்தில் அவங்க வெளில வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது ரோட்டுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஆரனை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் உள்ளுக்குள்ளார போக ஆரம்பிச்சிருச்சு அந்த 2 யானையும். முன்னாடி பின் இருப்பீங்க ஓரங்க. உள்ளுக்குள்ளார நிற்கிறது அங்கேயே பக்கத்தில் போகாதீங்க, ரோட் கிராஸ் ஆகுது. அவங்க வீடியோ எடுக்கிறது நமக்கு முன்னாடி போகிறாங்க. அடித்து பின்னாடி இது பண்ணுறாங்க, பயமுறுத்தி அனுப்புகிறாங்க. மான் முடியும் இந்த ஆமாம் சரி. அந்த 2 யானை என்னாச்சுன்னு தெரில. எப்படி பயன்படுத்தலாம் முடியா? அது ஆக்சுவலாக இந்த செக் போஸ்ட்டுக்கு வரணும். ஒரு இருங்க, ஃப்ரண்ட்டில் போய் நிறுத்துக்கோங்க லைட்டாக மரத்துக்கு முன்னாடி. கண்டினியூவாக வாகன போக்குவரத்து அதிகமாக இருந்ததுனால, அது மட்டும் இல்லாமல் அந்த லாரிக்காரவங்க பக்கத்தில் வந்து ரொம்ப வேகமாக அடித்தாங்க. நமக்கே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது இந்த மாதிரி ஆரன் அடித்தது. அவங்களுக்கு என்னென்னா, அவங்க லாரியை வந்து மறிச்சிட போகுது அந்த கரும்பு லாரி அப்படிங்கிறதுக்காக வேகமாக அடித்தாங்க. பொதுவாக அது ரோட்டுக்கு வந்து நின்று இந்த கரும்பு லாரி மடக்கிறதுக்கு தான் அது பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் அது ஆரன் அடித்தோன்னே பயந்துட்டு 2ம் உள்ளுக்குள்ளார போயிடுச்சு. அதனால் நாங்களும் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். மேபி இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அது ரோட்டுக்கு வந்தாலும் வரலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் செக் போஸ்ட் பக்கத்தில் நிற்கிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கரும்புகளை வந்து இந்த யானைகள்லாம் வந்து கீழே தள்ளி விட்டு வச்சுருக்குன்னு. இதை எடுத்து சாப்பிட்றதுக்காக தான் அப்பப்போ வந்து இந்த செக் போஸ்ட் ஓரத்துலேயே வந்து அதுங்க நிற்கிறது. ஆனால் இந்த நேரம் பார்த்து நம்ம வாகனத்தை மறிக்கிற மாதிரி எந்த யானையும் இல்லை. நம்ம ஆக்சுவலாக என்ன எதிர்பார்த்து வந்தோன்னா, லாரியை மறித்து, அதாவது கரும்பு லாரியை மறித்து கரும்புகள்லாம் உருவி சாப்பிட்ற மாதிரி பார்த்தா நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் நமக்கு அதுக்கு மாரி சீன் கிடைக்கல. ஆனால் அந்த ஓரத்தில் நின்றுட்டு இருந்த யானைகள்லாம் வந்து ரோட்டுக்கு வரதுக்கு தான் ட்ரை பண்ணிச்சு. ஆனால் இவங்க ஆரன் அடித்தோன்னா வராமல் அது உள்ளுக்குள்ளாரே நின்றுடுச்சு. நாம் கர்நாடகா தாண்டி தமிழ்நாடுக்குள்ளார நுழைஞ்சு உள்ளுக்குள்ளார வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு யானை ரோடை கிராஸ் பண்ணி போச்சு. நம்ம வீடியோ எடுக்கிறதுக்குள்ளார ரோடை கிராஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் நின்றுட்டு இருந்தது. ரோட்டுக்கு கரும்பு வண்டிக்காக நிற்குதா? தெரியுதா மொபைலில்? வண்டி வருதான்னு பார்த்துட்டு
அந்த யானை ரோட்டில் நின்றுட்டு இருந்தது. ஒரு 2 வீலர் வந்து அவங்களும் ஓரத்தில் தான் வந்தாங்க. பொதுவாக அந்த 2 வீலரை பார்த்தா யானைங்க விட மாட்டேங்குது. அதுங்க மேலே என்ன கோவம்னு தெரியல. உடனே அதை அட்டாக் பண்ணுற மாதிரி ஓடிச்சு. அவங்க நல்ல வேளை கொஞ்சம் லைட்டாக பெண்ட் பண்ணி வந்துட்டாங்க வேகமாக. அதனால் ஒன்றும் ஆகலை. அதுவும் பக்கத்தில் போய் ரொம்ப சேஃபாக நின்றுட்டு எப்படா கரும்பு லாரி வரும்னு வெயிட் பண்ணுற மாதிரியே நின்றுட்டு இருந்தது. நீங்க பார்த்து போங்க. இந்த நேரம் பார்த்து கரும்புடி ஒன்றுமே வரலையே. வருது. அது ரொம்ப பயந்த சுபாவமாக உள்ளுக்குள்ளார தள்ளி போயிடுச்சு. வந்துச்சு. ஆமாம், அதை துரத்துச்சு. ஆனால் பைக்கை கண்டா விட மாட்டேங்குது. லாரிக்காரன் வந்து அப்பா அவனும் பயந்து தான் ஓட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திரும்பவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் நைட்டு கிளம்பி ஒரு 7:30 மணி போல் அங்கேருந்து ரூம்லேருந்து கிளம்பி சரி வெளில ஒரு ரவுண்ட்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். இது வந்து போகிறதா இருந்தால் நம்ம கேர்மாலம் செக் போஸ்ட் வரைக்குமே போகலாம். அங்கே தான் செக் போஸ்ட் இருக்கும். அது 9 மணிக்கு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. இங்க தண்ணி ஆக்சுவலாக மாவட்டத்தில் ஒரு சாய்பாபா கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனோம். நாங்கள் போகிற வழியில் ஏதாவது இருந்ததுன்னா பார்க்கலாம். பொதுவாக வந்து இரவு நேரத்தில் இந்த ஆசனூர் சரௌண்டிங்கில் சிறுத்தைகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும். சரி, ஏதாவது நமக்கு லக்கு கிடச்சிதுன்னா சிறுத்தையோ கரடியோ இல்லை யானையோ ஏதாவது பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே போனோம். சரி, கோயில் போயிட்டு அடிஷ்னலாக இதுவும் கிடச்சிதுன்னா பார்த்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பிளானு. நாம் கோயிலுக்கு போயிட்டு திரும்பவும் ரிட்டர்ன் வந்தோம். எதுவுமே நமக்கு பெருசாக சைட் ஆகலை. சரி, பாமா ஹோட்டலில் நைட்டு டின்னரை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். நான் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். பொதுவாக இங்கே பரோட்டாவும் அந்த வெஜ் குருமாவும் நல்லாவே இருக்கும். அதனால் நான் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தேன். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வரும்போது பார்த்தா நல்லா மழை பிடிச்சிக்கிட்டு சரி செக் போஸ்ட் வரைக்கும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம் அப்படின்னு போனால் அங்கே ஒரு யானை வந்து நின்றுட்டு இருந்தது ரோட்டு பக்கத்துலேயே. தப்பில் ஒரு வண்டி இருங்க, அது போகட்டும். நிற்கிறான். மழையும் பெய்யுது, யானையும் நிற்குது. இப்போ தான் தெரியுங்க. ஏத்தாப்புல வண்டி வந்ததுனால ஹெட்லைட் போட்டுருக்கேன். எல்லாருக்கும் சரி போ, ஸ்லோ அப்படியே ஸ்லோவாக போகும். ஒன்றுமே தெரியல. ரோடு இதே ரோட்டில் நின்னதுனால தெரிஞ்சுது. அவ்வளோ பேர் பண்ணினா வைல்டு போர் கடைசியில் வைல்டு போர் தான் மாட்டிச்சு. நீ ஏன் பார்க்குற? உடனே வீடியோ எடுக்கலன்னு பார்க்குறியா? ரெண்டு பேர் ஓகே. சத்தத்தையே காணும். அடங்கி வச்சா ஒயிட்டில் போடுறது. வேற அடிங்க லைட்டு பார்ப்போம். எதுவுமே இல்லை. நாம் கார் பார்க்கிங் ஏரியாவில் காரை நிறுத்திட்டு ரூமுக்கு அப்படியே நடந்து வந்தோம். பொதுவாக இருட்ட ஆரம்பிச்சிடுச்சுன்னா வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிக அளவில் இருக்கும்.
அதனால் எந்த இடத்துல எது நிற்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே டார்ச் அடித்து பார்த்துட்டே நம்ம ரூமுக்கு வந்தோம். ஆனால் வர்ற வழியில் எதுவும் நம்மளால் பார்க்க முடியல. நைட்டு ஒரு 11 மணி போல் ரூம்லேருந்து வெளியில் வந்து நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு ஆக்சுவலாக நாய் குலைக்கிற சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தை கேட்டு தான் நான் வெளியில் வந்தேன். ஏன்னா சிறுத்தை ஏதாவது வந்ததுன்னா நாய்கள் குலைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கேயாவது இருக்குதான்னு சொல்லி சைட்லலாம் டார்ச் அடித்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய வந்து மூங்கில் தோப்புகளும் மரங்கள்லாம் நிறைய இருக்கிறனால அந்த மறைவில் ஏதாவது நின்னா கூட நமக்கு தெரியாது. அதனால் ரூமை விட்டு வெளியிலையும் போக முடியல. காமன் பிளேஸ் போனால் சேஃப்டி கிடையாது. அதனால் நம்ம அந்த இதுலேயே நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலி அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கூட அவரும் டார்ச் எடுத்துகிட்டு வெளியில் வந்து டார்ச் அடித்து பார்த்துக்கிட்டே வந்தார், ஏதாவது இருக்குதா அப்படின்னுட்டு. நானும் வெளியில் போய் பார்க்கலான்னு தான் பார்த்தேன். ஆனால் வெளியில் போகிறது அந்தளவுக்கு சேஃப்டி இல்லை அப்படிங்கிறதுனால போகலை. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்ட்டு. இல்லை, எனக்கும் ரொம்ப பயமாக இருந்தது, கொஞ்சம் தூரம் வரைக்கும் அடித்து பார்த்துட்டு நானும் உள்ளுக்குள்ளார வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நாய்கள்லாம் குலைக்க ஆரம்பிச்சோன்னே நமக்கும் உண்மையிலே திக்குன்னு தான் இருந்தது. இருந்தாலும் என்ன வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியாது, நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அதனால் இந்த திக் நிமிடத்தோட இந்த இரவு நமக்கு முடிவடைஞ்சுது. இந்த காணொலியை நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஹைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நீங்கள் ஹைப் பண்ண தான் நாம் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு போடக்கூடிய வீடியோக்கள்லாம் எல்லாருக்கும் போய் சேரும். நம்ம சேனலும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உங்கள் ஒரு ஊக்கமாக இருக்கும். அதனால் லைக் பண்ணிவிட்டு ஒரு ஹைப்பும் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இதே ஆசனூரில் நம்ம வந்து ரோட்டில் போயிட்டுருக்கும் பொழுது பகல்லையே, அதாவது தாளவாடி ரோட்டில் நம்ம போகும் பொழுது ரோட்டுக்கு பக்கத்திலேயே சிறுத்தையை பார்த்தோம். இது எல்லாமே நீங்கள் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். மீண்டும் அடுத்து ஒரு சூப்பரான காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன்.